அழைத்தவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் ஒருபோதும் கைவிடுகிறவர் அல்ல. அவரை நம்பி வந்த ஒருவனையும் ஆண்டவர் பாதியில விட்டுட்டு போகிறவர் அல்ல. அவர் எந்த நேரத்திலையும் உன்னை கைப்பிடித்து தூக்க வல்லவராய் இருக்கிறார். 11 பேர் எனக்கு ரொம்ப பிடிச்ச சமூகம். 11 பேர் படகுல இருக்கிறான். ஒருத்த மட்டும்தான் புயல் அடித்தாலும் சரி, கொந்தளித்தாலும் சரி, இயேசு உள்ள நிற்கிறார். இயேசு படகுல இருந்தாலும் பரவாயில்ல, இல்லனாலும் பரவாயில்ல, ஆனா இயேசு எந்த இடத்துல நின்னாலும் அந்த இடம் எனக்கு ஃபேவரா மாறும்னு சொல்லி அந்த கடல் கொந்தளிப்பு, அந்த பெருங்காற்றுக்கு மத்தியில இயேசு வருகிறத பார்த்து பேதுரு என்கிற ஒரு மனுஷன் அவன் தன்னை ஒப்பு கொடுத்து அவன் ஸ்டெப் அவுட் பண்ணுகிறான். எல்லாவற்றையும் விட்டு, எல்லா கம்ஃபர்ட் ஜோனை விட்டு அவன் இறங்கி வருகிறதை பார்க்கிறோம். இறங்கி வந்து இயேசு வண்டையில வருகிறவர்கள் யாரெல்லாம் விட்டுட்டு வந்தீங்களோ, யாரெல்லாம் உலகத்தை விட்டு வந்தீர்களோ, உலக பிரகாரமான கம்ஃபர்ட் ஜோனை விட்டு ஆண்டவரை நீர் அழைத்தீர், அந்த அழைப்பை கேட்டு நான் வந்தேன்னு சொல்றீங்களோ, நீ கைவிடப்படுவதில்லை. கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். நீ எங்கெல்லாம் மூழ்கிற சூழ்நிலை வருதோ, அங்கெல்லாம் யார் வர்றாரோ வரலையோ, கர்த்தருடைய கை வந்து உன்னை தூக்கி நிறுத்த வல்லதா இருக்கிறார்.